ஓம் சாய்ராம். யாகம் பண்ணுறதுக்கு நம்ம வெளிநாடுகள்லேருந்து நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. அங்கே வசதி இல்லை இல்லையா, வசதி வாய்ப்பு இந்த மாதிரி வாத்தியார் இவங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அதுக்காக யாகம் பண்ணுறது எப்படி, எந்தெந்த தலைப்புகளில் எந்தெந்த பரிகாரங்களுக்கு எந்தெந்த விதமான யாகங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி யாகம் பண்ணும்பொழுது இந்த சமைத்து இந்த சில சில பொருட்கள் போடுறோம் இல்லையா அந்த யாக குண்டத்தில், அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பலவிதமான சமைத்துகளை யாகத்தில் போடுறோம் இல்லையா, அது சத்தான பொருள் தான் சமைத்துன்னு சொல்லலாம். இந்த அக்னியில் போடுறோம் இல்லையா, இதை வந்து ஆகுதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூர்ணாகுதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பட்டு துணியில் போடுறோம் பார்த்தீங்களா, கடைசியாக இந்த அது நிறைவாக அந்த யாகம் பண்ணி முடிக்கும்பொழுது போடுவாங்க எல்லோரும். ஸோ அதுக்கு பேர் பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சமைத்துக்கும் ஒரு விதமான ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த சமைத்துக்கு போடக்கூடிய அந்த சமைத்துக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் வந்து என்னென்ன பலன், எப்படிலாம் அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த பதிவு. சமைத்து அப்படிங்கிறது வந்து இந்த வேள்வி குண்டம் இருக்கு இல்லையா, இந்த யாகம் செய்யக்கூடிய அந்த யாக குண்டத்தில் சேர்க்கப்படக்கூடிய அந்த குச்சி, அந்த குச்சிகள், அந்த சத்தான விறகுகள், இதுதான் அந்த பொருட்கள் தான் சமைத்துன்றோம். ஒவ்வொரு விதமான வேண்டுதலுக்கும் பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த ஐதீகம். முன்னோர்கள் அதை தான் சொல்லி வச்சாங்க. ரிஷிகள், முனிகள், சித்தர்கள், பெரியோர்கள், ஞானிகள், யோகிகள், தவசீலர்கள்லாம் இதை தான் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ வில்வம் போடணும்னு வச்சுங்களேன். இப்போ வில்வம் போட்டோம்னா சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடித்தமானது வில்வம். அடுத்து துளசியோட சமித்து, துளசி இருக்குல்ல, துளசி செடியோட சமித்து, அது வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சுக்கிரனை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணணும். அடுத்து துளசி சமித்து, துளசியில் சமித்து வருது இல்லையா, அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அது வந்து எதுக்கு யாரை ஆகர்ஷணம் பண்ணணும்னா நாராயணனே ஆகர்ஷணம் பண்ணலாம் அதை வச்சு. அடுத்து அத்தி சமித்து இருக்கு இல்லையா, சுக்கிரனுக்கு பிடிச்சது. சுக்கிரனை ஆகர்ஷணம் பண்ணணும்னா அத்தி சமித்து யாக குண்டத்தில் போடணும். அதுக்கடுத்து நாயுருவி சமித்து, அது வந்து புதன் கிரகத்துக்கு பிடிச்சது. அந்த புதன் கிரகத்தை ஆகர்ஷணம் பண்ணணும்னா அது. அடுத்து பலாமர சமித்து, பலாமரம் அந்த சமித்து எதுக்கு போடுறதுனா சந்திரனுக்கு, மனோகாரகன் இல்லையா அவருக்கு போடுறது, சந்திரனுக்கு பிடிச்சது, மனசு சரியாகணும்னா. அடுத்து அரச மர சமித்து, குரு பாபாவுக்கு பிடிச்சது, பாபாவுக்கு யாகம் பண்ணணுன்னா அது அரச மர சமித்து போடலாம் அழகாக. அப்புறம் வன்னிமர சமித்து வந்து சனீஸ்வர பூஜைக்கு, சனீஸ்வரனுக்கு தேவையான பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வன்னிமர சமித்து நம்ம போடலாம், சமர்ப்பணம் பண்ணலாம். அடுத்து அருகம்புல் யாருக்கு? அழகான விநாயகருக்கு. அப்புறம் ராகு கூட பிடிச்சது அருகம்பில். அடுத்து மாமர சமித்து, மாங்குச்சி இருக்கு இல்லையா, அது சர்வ மங்களங்களையும் சித்திக்கக்கூடிய ஒரு ஒரு ஹோமம், அதுதான் ஹோமத்தில் போடுறது, அது ரொம்ப நல்ல விசேஷம். அடுத்து பால் இருக்கிற மரங்களாக பார்த்து சமித்துங்களை நம்ம சேகரித்து வந்தோம்னா, வியாதி இருக்கிறவங்களுக்கு பால் இருக்கிற அந்த மரங்களை பார்த்து, அந்த குச்சிங்களை பார்த்து, சமித்து பார்த்து பண்ணோம்னா அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம், அதை யாகத்தில் போடுறது. அடுத்து தாமரை புஷ்பம், அதையும் போடலாம். மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் தாமரை பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து ஹோமகுண்டத்தில் போட்டோம்னா லக்ஷ்மிகரமாக இருப்போம், கல்வி ஞானம் நமக்கு வந்துடும். அடுத்து மாதுளை மரத்தை வந்து போட்டோம்னா வசீகரம் கிடைக்கும், தேஜஸ், நமக்கு உடம்புல ஒரு தேஜஸ் வந்துடும். அத்திக்குச்சி இருக்கு இல்லையா, அத்திக்குச்சி போட்டோம்னா மக்கட்பேர், சந்தான பாக்கியம் கிடைக்கும். அடுத்து நாயுருவி குச்சி, மகாலட்சுமி கடாட்சம். அதுக்கப்புறம் பாருங்கள் எருக்கன் குச்சி இருக்கு இல்லையா, அது இருக்கு இல்லையா, அது குச்சி கூட போடலாம். அது வந்து என்ன தெரியுமா, எதிரியே இல்லாத, எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு ஹோமத்துக்கு அந்த போடுறது. அதுக்கப்புறம் அரசங்குச்சி எதுக்கு தெரியுமா, அரசாங்க அதிகாரிகள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்யக்கூடிய யாகத்தில் அரசங்குச்சி போடுவாங்க.
அப்புறம் பாருங்கள் கருங்காலி கட்டை, கருங்காலி இருக்கு இல்லையா, அதில் வந்து போடுறது எதுக்குன்னா ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் போட்டோம்னா, கருங்காலி கட்டையை போட்டு ஹோமம் பண்ணோம்னா இந்த பில்லி சூனியெல்லாம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வன்னி குச்சி போடணும்னு வச்சுங்களேன், வன்னி மரம் இருக்குல்ல, அதை குச்சி. கிரகத்தினுடைய கோளாறுகள், எந்த விதமான கிரக கோளாறுகள் இருந்தாலும் நீங்கி போயிடும் அப்படிங்கிறது தான் அது. பூவரசங்குச்சி குழந்தைகளுடைய கல்விக்கு, குழந்தைகளுடைய ஞானத்துக்கு, குழந்தைகளுடைய அந்த கெட்ட செய்கைகள்லாம் விளங்கும், அதுக்காக பூவரசங்குச்சி. அப்புறம் வில்வக்குச்சி இருக்கு இல்லையா, அது செல்வம் சேர்க்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அடுத்து அருகம்புல்லை வந்து ஹோமத்தில் போட்டு அப்படின்னா விஷத்தினால் வரக்கூடிய பயம், பாம்பை பார்க்குறது பயம், தேளை பார்த்தா பயம், இந்த பயமெல்லாம் நீங்கி விஷம் பயமெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். அடுத்து ஆலமரத்தில் வர குச்சி இருக்கு இல்லையா, புகழை சேர்க்கும், புகழை சேர்த்து நல்லா தூக்கி வச்சு கொண்டாடும். அப்புறம் நொச்சி குச்சி இல்லையா, ஒரு காரியம் பண்ண போகிறோம், சீக்கிரமாக அதை பண்ணிட்டு போனோம்னா சீக்கிரமாக அந்த காரிய தடையெல்லாம் விலகி சீக்கிரமாக வேலை முடியும். சாய்ராம். இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து எந்த தெய்வத்துக்கு எந்த சமித்து போட்டோம்னா எந்த விதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து எந்த விதமான குச்சிகளை எந்த விதமான பரிகாரத்துக்கு நம்ம அதை சப்மிட் பண்ணோம்னா, அதை சமர்ப்பணம் பண்ணோம்னா நமக்கு எந்த பலன் அப்படிங்கிறத மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் அழுத்தினீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நிறைய எந்த தெய்வம் எந்த விதமான பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.